மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நல்ல சூப்பராக புதினா சாதம் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். புதினா சாதம் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7 சின்ன பல் பூண்டு, இது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ சூப்பராக புதினா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடலாம். முதல்ல வாஷ் பண்ண பின்னாடி இதை ஊற வச்சிடலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். சூடான பின்னாடி இதில் 1 பிரிஞ்சிலை சேர்க்கணும். அப்புறம் 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். புதினாவுடைய அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கலாம். இதே 1 ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம சாதத்தை வேக வைக்க போகிறோம். அதனால் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் கொஞ்சம் இதை வதக்கி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்க தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்த பின்னாடி நம்ம மூடி போட்டு இதை 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர் போன பின்னாடி மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும்னா நீங்கள் தண்ணியை கரெக்டாக வைக்கணும். அதாவது எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். பாஸ்மதி அரிசிக்கு இந்த மாதிரி தண்ணி அளந்து கரெக்டாக சேர்த்திங்கன்னா சாதம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா சாதத்துக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணும் கிடையாது, சாப்பாட்டு அரிசியும் சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே தயிர் பச்சடி, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.